Hi guys, welcome to Petals TV. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, சவுதி அரேபியாவில் இருக்கும்போது நம்ம நியர்பை பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி எப்படி நம்ம சவுதி அரேபியாவில் நம்ம வந்து இந்தியன் எம்பசி த்ரூ ரினியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், எனக்கு யாரும் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லலை. எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்படி தான் பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து 6 months பிஃபோர் வந்து நம்ம பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகும்போது நம்ம ஒரு ஏஜென்சியை காண்டாக்ட் பண்ணி 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் த்ரூ நம்ம எடுக்கணும் அப்பாயின்மெண்ட்டு. அந்த ஏஜென்சி வந்து கரெக்டாக அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுப்பாங்க. எனக்கு மார்னிங் 9:30 AM அப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. 9:30 AMனா நான் ஒரு 9 o'clock அங்கே வந்து போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் வந்து அவங்க தான் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கிற நேரம் லேடிஸாக இருந்தீங்கன்னா ஃப்ரீ ஹேர் போடக்கூடாது, லாங் ஸ்டெட்டு போடக்கூடாது, ஹோம்லியாக போகணும். ஜென்னாக இருந்தாலும் கரெக்டாக வந்து க்ரூம் பண்ணி போங்க. ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஃபோட்டோ ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஏஜென்சிக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 85 ரியால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்ளிகேஷன் அங்கே போனதுக்கப்புறம் வந்து இன்னொரு அப்பாயின்மெண்ட் எடுப்பாங்க. ஒரு 1/2 hour ஒரு 1 hour வந்து டைம் வந்து வெரிஃபையாக இருக்கும், சேஞ்சாக இருக்கும். அது பரவாயில்ல, அங்கே வெயிட் பண்ணுறதுக்கு வந்து இடம் இருக்குங்க. அதில் நீங்கள் வந்து இருந்துக்கலாம். ரொம்ப வெயிலாக இருக்குங்க, கூட யாரையும் கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா கூட்டிகிட்டு போனால் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க, கேண்டிடேட் மட்டும்தான் உள்ளாடி அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்பசிக்குள்ளாடி டேரெக்டாக அவங்கள அப்பாயின்மெண்ட்டு ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் டேரெக்டாக அங்கே உள்ளே போய் ஃபஸ்ட் ஒரு கவுண்டர் இருக்கும். அந்த கவுண்டரில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபைல் எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு உங்களை மேலே அலோவ் பண்ணுவாங்க போகிறதுக்கு. அதுக்கப்புறம் 350 ரியால் வந்து அங்கே உள்ளாடி வந்து உங்களுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க. அந்த கவுண்டரில் வந்து டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் படி உங்களை எந்த கவுண்டரில் கூப்பிடுறாங்களோ அந்த கவுண்டர் போனால் போதும். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து 350 ரியால் நம்ம ஆன்லைன் பேமெண்ட்டு நம்ம கொரியர் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அந்த கொரியர் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரிஜினல் பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுருவாங்க. ஒரிஜினல் பாஸ்போர்ட் வாங்கி வச்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து வித்தின் 1 monthல நீங்கள் சவுதி அரேபியாவில் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸுக்கு வந்துடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.